எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குற வரைக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்த ஒரு செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பக்கத்தில் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு இயற்கை உபாதைக்காக பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிருக்கிறாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் வயதுக்கு வந்த மாணவிகள் வீட்டில் பாதுகாப்பாக கழிவறைக்கு போக முடியாத அளவுக்கு கூட, வீட்டில் கழிவறை வசதி இல்லாத அளவுக்கு கூட பல வீடுகள் இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் தமிழ்நாடு இஸ் த நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்ட்டு பெருமை பீத்திட்டு இருக்கிறாரு. எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கே தெரியல. சரி விடுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, எங்கடா போன பொண்ணை ரொம்ப நேரமாக ஆளை காணுமே அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் தேடி போயிருக்காங்க. போய் பார்க்கும்போது அந்த பெண், அந்த சிறுமி ஆடைகள் அற்ற நிலைமையில் 2-3 துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக கிடக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது கொடூரமான முறையில் பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்பட்டு, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அந்த சிறுமி அங்கே கிடக்கிறாங்க. இது இன்றைக்கி வந்த செய்தி. இப்போது நியூஸ் பேப்பர்லாம் நம்ம டெய்லி பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு சாலை விபத்தாயிடுச்சு, அந்த இடத்துல மின் கம்பத்தில் ஏற ஒருத்தருக்கு விபத்தாகி போச்சு அப்படின்ட்டு அன்றாடம் இந்த விபத்து செய்திகள்ன்றது அது ஒரு என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல், அது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சிறுமி முதல் குழந்தை முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்ன்றது அன்றாடம் சர்வசாதாரணமாக ஒரு செய்தியாகி போச்சு தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்தில் பல்லு இழிச்சிட்டு இருக்குது. பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த வாரத்தில் மட்டும், இந்த கடைசி ஒரு 10 நாளில் மட்டும் இந்த 2 வயது குழந்தைய திமுக நிர்வாகி ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணதுலேருந்து, அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது. அடுத்து கிருஷ்ணகிரியில் 60 வயது மூதாட்டி அவருடைய 70 வயது கணவரை அடித்து போட்டு காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த 60 வயது மூதாட்டியை சீரடிச்சிருக்கானுங்க. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14 வயது சிறுமி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸு, வண்டியில் போன அந்த சிறுமியை பின்னாடி ஒரு 3 பேரை துரத்திக்கிட்டு போயிட்டு அந்த சிறுமியை 14 வயது சிறுமியை எடுத்துக்கிட்டு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தூத்துக்குடி விளாத்திகுளத்தில் இப்போ இந்த லட்சணத்தில் இருக்குது. இது எப்போ நடந்ததுன்னா 9ஆம் தேதி நடந்தது. சரிங்களா? இன்றைக்கி தான் அது செய்தியாக வருது. அந்தளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள், அந்தளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு, காவல்துறை இதெல்லாம் இயங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதோட மட்டும் நிற்கல. மறுபடியும் இன்னொன்று, சென்னையில் ஓட்டேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு 14 வயது சிறுமி, அந்த 14 வயது சிறுமியோட அக்காவுடைய காதலன், ஓகேங்களா, அக்கா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காதலன் என்ன பண்ணிட்டுருக்கிறான், அந்த பொண்ணை வந்து வா நான் உங்கள் அக்கா வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான். அப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் நாளுக்கு ஒரு செய்தி கிடையாது, 1 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி வரும் போல இருக்குது. இதில் வந்த செய்தி இத்தனைனா வராத செய்தின்னு எத்தனைவோ நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய லட்சணம் பல்லிழிச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? எதுவுமே நடக்காத மாதிரி அவர் ஒரு உட்டோப்பியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அங்கே மாணவர்கள், அந்த இளைஞர்கள் ஆடுற டான்ஸை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. டான்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சாச்சு, ரைட்டு, தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்குது, நல்லா இருக்குது, டான்ஸும் பார்த்து ரசிச்சாச்சு. இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவருக்கு அப்படி யார் தான் அவருடைய மூளைக்குள்ளே பூந்து அந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப மாசாக இருக்குது தலைவரை, உலகம் முழுக்க வைரல், அந்த ஸ்டைலை பார்த்ததுலேருந்து ரஜினிகாந்த் அவர்களே சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாருன்ற அளவுக்கு ஏற்றி வச்சிட்டாங்களாட்டுங்கிறது போகிற இடத்துலலாம். இப்படி ஒரு ஸ்டைலு. அதுனா உண்மை தான். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இப்படி காட்டும்போது எப்படி தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது, அது முடிச்சிட்டேன், தமிழ்நாட்டை முடிச்சிட்டேன், தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை முடிச்சிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பை முடிச்சிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய நலன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அவங்களுக்கு கஞ்சா போதை அது இதுன்னு நான் கொடுத்துட்டேன், மொத்தமாக சோழியை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு அது தெரியுது. ஆனால் இவர் என்னமோ போகிற இடத்துலலாம் இப்படி ஒரு ஸ்டைல். உண்மையிலே பார்க்கறதுக்கு பரிதாபப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அருவருப்பாக இருக்குது பார்க்கும்போது. எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் நம்ம முதல்வர் அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பற்றியும் கவலை கிடையாது. பாருங்கள், அந்த விளாத்திகுளத்தில், அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த +2 மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே உட்காந்து சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே நம்ம முதல்வர் கண்ணுக்கு படாது. இப்படி ஒரு பக்கம் அவர் வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்குமே வாய் திறக்காத இந்த பள்ளி ஒன்று இருக்குது. எந்த பள்ளின்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பற்றி வாய் திறக்காது.
உடன்பிறப்புகளை விட்டுருங்க, அது ஒரு மானங்கட்ட ஜென்மங்க, அதுங்களை விட்டுருங்க. ஊடகங்கள் வாய் திறக்காது. ஆனால் ஒரே ஒரு அக்கா வாய் திறந்துருக்கிறாங்க. எதுக்கு? இந்த விளாத்தி குளத்தில் இந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு பள்ளி மட்டும் வாய் திறந்தது. யார் அப்படின்னா அக்கா கனிமொழி அவர்கள். என்ன போட்டிருக்காங்க ட்வீட் அப்படின்னா, விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இதுவரைக்கும் அந்த 2 வயசு சிறுமியை திமுக நிர்வாகி சீரழிச்சதுக்கும், அந்த ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸை திமுக நிர்வாகிக்கு ஒருத்தன் போதையை போட்டுக்கிட்டு பாலியல் அத்துமீறல் பண்ணதுக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சி வேதனைலாம் கொடுக்கல. அந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டதுக்கெல்லாம் வேதனை கொடுக்கல. இதுக்கு வேதனை கொடுத்துருக்குது. இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அச்சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதோடு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைத்தது துணை நிற்போம். ஏன் இதுக்கு மட்டும் அப்படின்னா, தூத்துக்குடி யாருடைய தொகுதி? விளாத்திக்குளம் தூத்துக்குடி தொகுதியில் வருது. அது அக்கா கனிமொழி அவர்களுடைய தொகுதி. அதனால் இதுக்கு மட்டும் அக்கா வாய் திறந்துருக்காங்க. அந்த ட்வீட்டை போட்டாங்களோ இல்லையோ, அந்த ட்வீட்டோட கீழே இருக்கிற கமெண்ட்ஸு, ரிப்ளைஸு, அதோட கோட் ட்வீட்ஸு எல்லாத்துலேயும் வச்சு செஞ்சுட்டாங்க. இவ்வளோதான் வண்ட வண்டியாக கேட்குறாங்கன்ட்டு இல்லை, இன்றைக்கி சிக்கனாண்ட ஒருத்தன் அப்படின்ட்டு சதைச்சிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையிலேயே நீங்களாம் ஒரு பொம்பளை தானா? இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, எதுக்குமே வாய் திறக்காமல் இது உங்கள் தொகுதி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் நீங்கள் வாய் திறக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சுயநலவாதியாக நீங்கள் இருப்பீங்க? அது மட்டும் இல்லை, இது யாருடைய ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது? இப்போ அடுத்து தேர்தல் வரும்போது யாருக்கு நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? யார் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? இப்போ சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வச்சுட்டு இருக்கிறார் பாருங்க, ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் பாருங்க. உங்கள் அண்ணனுக்கு தான் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களாம் உண்மையிலே பொம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி வண்டியாக கேட்டு வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மணிப்பூரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது, குஜராத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கும்போது இந்த மெழுகுவத்தியை பிடிச்சிட்டு போனீங்களே, மூக்கில் ஒரு மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துகிறன்ற பேரில், ஏன் இப்போ 2 மெழுகுவத்தி தூக்கிட்டு வர்றது? அதோட மோசமான சீரழிவுகள், அதோட மோசமான பெண்களுக்கு எதிரான வெறியாட்டங்கள் தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்குதுல்ல. ஏன் நீங்கள் உங்களுடைய மகளிர் அணி போராடுறீங்களே பெண்களுக்கு ஆதரவா? ஆளுக்கு ஒரு மெழுகுவத்தி பிடிச்சிட்டு வர வேண்டியதானே, இப்போ வந்து போராட வேண்டியதானே. இப்போ எங்கே போச்சு அந்த மெழுகுவத்தி? எந்த இடத்துல சொருகி வச்சுருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு பிடிச்சிட்டு வண்டியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, கேட்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நேர்மையான முறையில் நீங்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலையே. பொதுவாக அதிர்ச்சி அளிக்கிறது, உரிய நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், இதை சொல்கிறது யாருக்கு தெரியாது? இதுக்கு நீங்கள் யார் வேணால் சொல்லிட்டு போகலாமே. அப்படின்னும் போது இப்படி ஒரு ட்வீட்டை கனிமொழி அவர்கள் போட்டிருக்காங்களா? அடுத்து நம்ம அண்ணா ராஜீவ்காந்தி ஒருத்தர் இருக்காரு திமுக, உங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒரு 2-3 வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மானங்கட்ட திமுக காரங்களுக்கு ஒன்று மட்டும் கேட்குறேன், ஏன்டா இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஆனால் அதை கண்டிச்சோ அல்லது அதுக்கு அது சார்பாவோ சொந்தமாக ஒரு 4 வார்த்தை உங்களால் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம், எழுதுறதுக்கு கை நோவுது. அடுத்தவங்களோட ட்வீட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டு அதில் ஒரு சோம்பேறித்தனம், நீங்களாம் என்னடா ஜென்மங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி தானே கேட்க தோணுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டாக்டர் ஷர்மிளா அப்படின்ட்டு ஒரு, அவங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, அப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது திமுக கேம்பில் இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க, அது இன்னும் கொடுமை. படிக்கிறேன் கேளுங்க, இங்கிலீஷில் தான் இருக்குது. எவ்ரி கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் இஸ் ஹாரிஃபிக் அண்ட் மஸ்ட் பி பனிஷ்டு ஸ்விஃப்ட்லி. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. பட் டர்னிங் இண்டிவிஜுவல் tragedies into a political narrative that Tamil Nadu has become unsafe under DMK is dishonest. Data from NCRB consistently shows the Tamil Nadu's crime rate against women remains lower than many BJP ruled states. Selective outrage cannot replace facts. இருங்க நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. If we truly care about women's safety, the conversation should be about stronger policing, faster courts and social reform, not partisan propaganda. Condemn the crime, demand justice, fair enough. But don't weaponize victims to run political campaigns. என்ன சொல்கிறாங்க அம்மனி அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது, ஹாரிபிள், ரொம்ப கொடுமை, தாங்கிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தும் கூட பிஜேபி ஆள்ற மாநிலங்களோட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது.
அதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கணும். சரியா? பிஜேபி ஆள்கிற மாநிலங்களில் இதை விட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த NCRB, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம், இவங்களோட வேலை என்ன, இந்தியாவில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ நடந்திருக்குது, அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி வெளியிடுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விட வடநாட்டில் பிஜேபி ஆளுற மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த NCRB கடைசியாக வெளியிட்டது எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 2023 வருஷம் வரைக்கும் நடந்த குற்றங்களை மட்டும்தான் பட்டியலிட்டு தொகுத்து அது மட்டும்தான் வெளியிருக்குது. 2023க்கு பின்னாடி வந்தது இன்னும் கணக்கிடப்படல. ஆனால் இப்போ என்ன, இப்போ 2026 கடைசி 10 நாளில் மட்டும் எவ்வளோ நடந்திருக்குது. ஆனால் இந்த அம்மணி அப்படியே வகையாக சேஃபாக NCRBயை பார்த்தீங்களா, அது சொன்ன டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெட்டராக இருக்குல்ல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஆமாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது தான். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக விக்டிம்ஸை நீங்கள் வெப்பனைஸ் ஆக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு ஆளும் கட்சியை நீங்கள் விமர்சிக்கக்கூடாது. டேர்னிங் இண்டிவிஜுவல் ட்ராஜடிஸ் இன்டு அ பொலிட்டிக்கல் நேரட்டிவ் தட் தமிழ்நாடு ஹேஸ் பிகம் அன்சேஃப் அண்டர் DMK இஸ் டிசானஸ்ட். அதாவது தனிப்பட்ட நபர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கொடூரங்களுக்காக தமிழ்நாடு DMK ஆட்சி காலத்தில் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு DMK ஆட்சியில் இருக்குதுன்னு சொல்கிறது நேர்மையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்டர். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரிங்களா? எவ்வளோ ஒரு அழுக்கான, அருவருப்பான, கேடுகட்ட, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மனநிலை இருந்தால் இப்படி யாராவது பேசுவாங்களா? இதே ஒருவேளை அதிமுக ஆட்சி நடந்திருந்தா இந்த மாதிரி இவங்க பேசியிருப்பாங்களா? இந்நேரம் அந்த வாய் சும்மா சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் கிழிச்சு தொங்கியிருக்கும், கிழிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வாய்க்குள்ளே எட்டி பார்த்தா வவுத்துக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தெரியும், அந்த அளவுக்கு வாய் திறந்திருக்கும். ஆனால் இப்போ திமுக ஆட்சின்றதுனால திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம், அல்லது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது வந்து நேர்மையற்றது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் எதுக்காக தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு தான். ஏன்னா நார்மலாக பேசணும்னு தான் நினச்சேன், ஆனால் கோவம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களோட மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அப்படின்னு. கண்டெம் த கிரைம், டிமாண்ட் ஜஸ்டிஸ். ரைட்டு, கண்டெம் த கிரைம், குற்றத்தை கண்டிச்சிடுறோம். டிமாண்ட் ஜஸ்டிஸ், ஓகே, நீதி வேணும் அப்படின்ட்டு போராடுறோம், கேட்குறோம், கிடைச்சிருமா? குற்றத்தை கண்டிச்சிட்டோம், குற்றம் போய் ஓடி ஒளிஞ்சிக்குமா, ஐயோ என்னை கண்டிக்கிறாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் சங்கிலியில் வீட்டில் கட்டி வைக்க வேண்டிய ஒரு கேரக்டர். இதில் அண்டான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும், செந்தில்வேல். இவ்வளோ நடந்துட்டு இருக்குது இல்லை, எதை பற்றியும் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கலை. ஆனால் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல இன்னைக்கு. அது என்ன தெரியுமா? பாருங்க, அவர்கள் பெரியார் படத்தை அகற்றினார்கள், வாய் மூடி வேடிக்கை பார்த்தார் எடப்பாடி. இன்று அவரின் படத்தையே தூக்கிவிட்டனர். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு என்ற எம்ஜிஆர் பாடல் நினைவுக்கு வந்தால் நீங்களும் என் தோழனே, தி செந்தில்வேல். ஏண்டா மானங்கெட்ட நாயே, வேற என்ன பண்ணுறது? அப்படிதான் கேட்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நடந்திருக்குது, இதை பற்றியெல்லாம் உனக்கு வாய் திறக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி படத்தை ஏன் போடல? உனக்கு எங்கடா நோவுது? உனக்கு எங்கே நோவுது? உனக்கு நீ யார்? நீ திமுக கொத்தடிமை இல்லையா? உன் கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்குது, உன் கட்சியில் என்ன நடக்குது அதை பாரு. எங்கள் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்கில் அவர் ஃபோட்டோவை வச்சா என்ன, வைக்கலன்னா உனக்கு என்ன? உனக்கு எங்கே நோண்டுது சொல்லு. ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி படத்தையே தூக்கிட்டாங்களாம். அதான் இவருக்கு இப்போ சர்வதேச பிரச்சனை, அவரால் அதை தாங்கிக்க முடியல. ஐயோ அப்படின்ட்டு பொங்கிட்டு வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கட் அவுட் வச்சுருக்காங்க. இப்போ என்ன, அடிமை அதிமுக வந்து அடிமையாக இருக்குது பிஜேபின்ற மாதிரி ஒரு நேரட்டிவை செட் பண்ணும். இதை மட்டும்தான் முழு நேர வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர மற்ற எதை பற்றியும் பேசுறது கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்த திமுக காரனோட மனநிலையாக இருக்குது, திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒருத்தனோட மனநிலையாக இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை அவங்க வீட்டில் இப்படி ஏதாச்சும் நடந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற நடக்கக்கூடாது, எதிரிக்கும் அப்படிப்பட்ட கொடூரம் நடக்கவே கூடாது. ஒரு வேளை அப்படி வந்தால் கூட அதையும் மூடி மறைச்சு, எதுக்காக? திமுக மேலே எந்த கரையும் பற்றக்கூடாது, திமுகவை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அதையும் மூடி மறைச்சு முட்டு கொடுக்குற வேலையை செய்வானுங்களோ, அந்தளவுக்கு இழிப்பிறவிங்களா இவங்க இருப்பானுங்களோன்ற சந்தேகம் கூட வருது இவங்க நடக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது. இவங்க ஒரு பக்கமாக ஊடகங்கள் இதை பற்றி வாயே திறக்கிறதில்ல. நேற்று பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்காத குறையா அதிமுகவுடைய கோவை சத்யன் அவர்கள் இந்த நியூஸ் தமிழ் 24/7 அதில் ஒரு அல்லக்கை ஒருத்தர் இருக்கார்ல, நெல்சன் சேவியர், பார்த்து அப்படி கேட்டிருக்காரு. என்ன கொஞ்சம் சாஃப்டாக கேட்டிருக்காரு, ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லை பாவம், மிரட்டல் வருதாட்டங்குது, இவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதை பற்றியெல்லாம் யாரும் விவாதிக்க மாட்டீங்க. ஆனால் அதிமுக கூட்டணியில் பிரச்சனையா,
பிஜேபிக்கு அடிமையாக இருக்குதா, இதை மட்டும்தான் விவாதம் பண்ணுவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சாஃப்டாக செருப்பில் அடிச்சிருக்காரு. அந்த லட்சணத்தில் தான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் டிஎம்கே வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி ஒரு ஸ்டைலை பண்ணிக்கிட்டு, மாநாடை போட்டுக்கிட்டு, விளம்பரங்கள் எக்கச்சக்கமான விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்குது. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை ஊடகங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி செய்திகளை மக்கள்கிட்ட சேர்க்குதோ இல்லையோ, அல்லது முக்கியமாக இதை பற்றி பேச வேண்டிய விவாதிக்க வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோ அல்லது இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற பெரிய பெரிய ஊடகங்கள் இந்த வேலையை செய்தோ இல்லையோ, சாதாரண தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகனாக அல்லது சாதாரண மக்கள் மேலே தமிழ்நாட்டு மேலே அக்கறை கொண்டவர்களாக இதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். கடைசியாக சுருக்கமாக ஒன்றே ஒன்று, தமிழ்நாட்டுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சுருக்கமாக சொல்லணும்னா இதான். இன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைகளை இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொலை கற்பழிப்பு போன்ற அந்த செய்திகள் தான் தொடர்ந்து பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. மின்சார கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயாவே சொல்லிட்டாப்ல, ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாப்ல. தமிழக மக்கள் ஓட்டு போடுறதுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் படமாக மண்டைக்குள்ளே ஓட்டி பார்த்துட்டு போய் நீங்கள் எந்த பட்டன் அமுக்கணுமோ அமுக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.